ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகளிர் சுய உதவி குழுக்கு ஐடி கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் சுய உதவி குழுவினருக்கு அடையாள அட்டைகள் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் 1000 மகளிர் சுய உதவி குழுவினருக்கு பல்வேறு பயன்களை தரக்கூடிய அடையாள அட்டைகளை வழங்கினார் அப்படின்னு நம்ம நியூஸ் நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அந்த அட்டை எதுக்கு கொடுக்குறாங்க, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதனால் நம்மளுக்கு என்ன பயன்கள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம கிளியராக பார்த்துடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ மகளிர் சுய உதவி குழுவினருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன்படி 1000 மகளிர் சுய உதவி குழுவினருக்கு பல்வேறு பயன்களை தரக்கூடிய அடையாள அட்டைகளை வழங்கினார். இதன் மூலம் பேருந்து, கோஆப்டெக்ஸ், ஆவின் இ-சேவை மையங்களில் தள்ளுபடி விலையில் பொருட்கள் வழங்கிடவும் பேருந்தில் பயணிக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி இந்த டீட்டெயில்ஸில் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம எலபரேட்டாக பார்த்துடலாம். பயன்கள் அதில் ஃபஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேருந்துகளில் 25 கிலோ பொருட்களை விலையின்றி எடுத்து செல்லுதல் அப்படின்னு அந்த ஒரு பயனை இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதாக என்ன அப்படின்னா, கடன்களுக்கு முன்னுரிமை, பயிர், கால்நடை, சிறு வணிக, தொழில் முனைவோர், மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லி கடன்களுக்கு முன்னுரிமை தரணும் அப்படின்ற மாதிரி பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. மூணாவதாக என்ன அப்படின்னா, கோஆப்டெக்ஸ் 5% தள்ளுபடி தரணும். அதே மாதிரி ஆவின் கடைகளில் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வாங்க போகிறோம் அப்படின்னாலும் என்ன அதில் தள்ளுபடி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாலாவதாக பார்த்தோம் அப்படின்னா, இ-சேவை மையங்களில் 10% சேவை கட்டணம் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% சேவை கட்டணம் குறைப்பாங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் அதிகபட்ச கடன் தொகை, இந்த மகளிர் குழுவில் இருக்கீங்க அப்படின்னா அதிகபட்ச கடன் தொகை ஒரு நபருக்கு ரூபாய் 1,25,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஒரு குழுவிற்கு அதிகபட்ச கடன் தொகை 15,000 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்குறப்போ நல்லா தான் இருக்குது. நான் இந்த சுய உதவி குழுவை நான் இருக்கணும், அந்தமாதிரி ஒரு குழுவை நான் மேக் பண்ணணும். என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த குழுவில் 12லிருந்து 20 வரை எண்ணிக்கையில் பெண்கள் ஒன்றிணைந்து தங்களின் முன்னேற்றத்திற்காகவும் சமூக வளர்ச்சிக்காகவும் ஒரே குழுவாக இணைக்கிறார்கள். அதாவது அந்த குழுவில் எவ்வளோ பேர் இருக்கணுமா, 12லிருந்து 20 பேர் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும். மொத்தமாக யார், பெண்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்தந்த ஊராட்சியில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் செயல்படும் கிராம வறுமை ஒழிப்பு சங்க நிர்வாகிகளை அணுகி புதிய மகளிர் சுய உதவி குழு அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் விருப்பம் இருக்குது இந்த மாதிரி சுய உதவி குழு நீங்கள் வைக்கணும், ஒரு மகளிராக ஒரு 12 பேர் 20 பேர்கிட்ட இருக்கீங்க வைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வைக்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதியில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.